சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி வரதராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீமான் வீட்டில் நடந்த விஷயம் பரபரப்பாகவே சமூக வலைத்தளங்களில் எல்லாராலும் பார்க்கப்பட்டுச்சு. நீங்கள் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக ஒரு சமனை ஒட்டிட்டு போன பின்பாக அதை அப்படியே தான் கேட்டில் வச்சுருக்கணுமா, இல்லை வச்சிருக்கணும் தான் சொல்லி சட்டம் சொல்லுதான்? இல்லை இதில் நான் ஒரு நடுநிலைமையான விமர்சனம் இது. நான் இப்போ சொல்ல போகிறது, நான் காவல்துறையில் இருந்தேங்கிறதுக்காக காவல்துறைக்கு ஆதரவாகவோ இல்லை சீமானுக்கு ஆதரவாகவோ பேசக்கூடிய விஷயம் இல்லை. இது முற்றிலும் சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம். சம்மன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுக்காகனா, ஒரு விசாரணைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுவது தான் சம்மன். அது போலீஸு சம்மன். அது 41A CRPC இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி 41A கொடுக்கிறது. விசாரணைக்கு அழைக்கக்கூடிய ஒரு இதுதான் அது சம்மன். இது விசாரணைக்கு நீங்கள் வாங்கன்னு அழைக்கக்கூடிய காவல்துறை கொடுக்கப்படுறது. மொத்தம் எத்தனை சம்மன் யார் யார்? இது நீதித்துறையில் இருக்கிற சம்மன் வேறு. நீதித்துறையில் அனுப்ப வேண்டியது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றத்துக்கு சாட்சிக்கு கூப்பிடுவாங்க, இல்லை முக்கியமான ஆவணங்கள் இருக்கும் உங்கள்கிட்ட, அதை நீங்கள் கொண்டு வாங்கன்னு கேட்பாங்க. இதுதான் நீதித்துறையின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக வரக்கூடிய சம்மன். நீதிமன்றத்தின் மூலமாக வரக்கூடிய சம்மன் கொஞ்சம் சீரியஸ். அது நீங்கள் போகாமல் விட்டீங்கன்னா புடிவாரண்ட் போட்டுருவோம். காவல்துறை அப்படி கிடையாது. விசாரணைக்கு கூப்பிட்றாங்க, 2-3 தடவை எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இல்லைன்னா தான் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அது ஒரு விசாரணைக்காக கூப்பிடக்கூடிய இல்லை. இப்போது சம்மனை காவல்துறையினர் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு அனுப்புகிறாங்க, ஏதோ ஒரு விவகாரம் தொடர்பாக, அது பர்சனல் இஷ்யூவாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விவகாரம் இருக்கலாம், சிவில் வழக்காக ஏதோ ஒன்று இருக்கலாம். இப்போது கூப்பிட்டு உடனே போகணுன்னு சொல்லி எதுவும் இருக்கா? இல்லை, சம்மனுக்கு CRPCலே வருது. சம்மன் எப்படி எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு CRPCலே இருக்குது. CRPCயில் என்ன சொல்கிறான்னா, சம்மனை நீங்கள் முதல்ல ஒரு இதில் ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயே அனுப்பலாம், அக்னாலஜ்மெண்ட்டியோடைய அனுப்பலாம். அதில் இருந்து உங்களுக்கு பதில் வரலைன்னா அதுக்கப்புறம் நேரம் கொண்டு போய் கொடுக்கலாம். நேரம் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு கண்டிஷன் போடலாம். வீட்டில் அந்த குறிப்பிட்ட நபர் இருக்காராங்கிறது நீங்கள் பார்க்கணும். அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேறு அந்த குடும்பத்தை சேர்ந்த வேறு ஆண் உறுப்பினர் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. தெரிவிக்கிறீங்க, நீங்கள் விசாரணைக்கு வாங்குற அவ்வளோதான். அவங்க வீட்டுக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஆண் பெண்ணாக கொடுக்காதீங்கிறான். இல்லை அவங்க மறுத்துடுறாங்க, வீட்டில் ஆள் இல்லைன்னா உடனே போய் ஒட்டிடக்கூடாது. வீட்டில் ஆள் இல்லைன்னா 2 தடவையோ 3 தடவையோ நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணணும். கோர்ட்லெல்லாம் சம்மம் வரலைன்னா நோட்டீஸ்னு போட்டு செகண்ட் நோட்டீஸ், தேர்ட் நோட்டீஸ்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லைன்னா ஆளை கண்டுபிடிக்க முடியலை, ஆள் ஒத்துழைக்க மறுக்கிறாரு, ஆள் வாங்குறதுக்கு மறுக்கிறாருன்னு சொன்னால் தான் நீங்கள் ஒட்டணும். இதுதான் சட்டம் சொல்லுது. நீங்கள் எடுத்தோடனே போயிட்டு காரில் ஒட்டுனீங்கன்னா அது சட்டத்துக்கு எதிரானது. இப்போ சீமான் வீட்டில் நடந்தது என்னென்னா, 28ஆம் தேதி அவர் காவல்துறை அந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் வரணும். அதனால 27ஆம் தேதி சம்மனை அவர் வீட்டு முன்னாடி ஒட்டுறாங்க. இருங்க, அந்த ஒட்டினது தப்புங்கிறான். எடுத்தோடனே ஒட்டக்கூடாதுங்கிறேன் நான். நீங்கள் எடுத்தோடனே ஒரு வீட்டில் போய் ஒட்டக்கூடாது ரூல் படி. அரசியல்வாதிகளுக்கு அந்த பந்தம் இருக்கும், இந்த மாதிரிலாம் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. காவல்துறைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு காரணம் இருக்க போதில் சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் அவங்களும் செய்யணும். இப்போது சம்மனை கொடுக்க வராங்கல்ல, இப்போ சீமான் வீட்டில் நடந்தது என்னென்னா, சமன் கொடுக்க போயிருக்கிறாங்க, அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி. இல்லை, அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, நான் தான் உள்ளே இருக்கேனே, என்கிட்ட கொடுக்கலாமே, ஏன் ஒட்டிட்டு போகிறாங்கன்னா அவங்க மனைவி பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? உள்ளே போகலை. உள்ளே போகிறது தப்பு தானே. நீ ஏன்ப்பா உள்ளே போகிற? ஒரு மொபைல் ஃபோனில் முடிகிற வேலை தானே. இல்லைன்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் எடுப்பு, அக்னாலஜ்மெண்ட்டு கூட ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டு திரும்பி வந்துச்சுன்னு வைங்க, அப்போ போய் ஒட்டிடு, முடிஞ்சு போச்சு. நோட்டீஸ் ஒட்டுறதுடைய பர்பஸ் என்னங்க? காவல்துறை உங்களை அழைத்திருக்கிறதுங்கிற விஷயம் தெரியறதுக்கு தானங்க நீங்கள் நோட்டீஸை ஒட்டுறீங்க. நோட்டீஸை ஒட்டிட்டிங்கன்னா உங்கள் டியூட்டி முடிஞ்சிருது இல்லை. நீங்கள் வந்தவொடனே அவன் கிழிக்கிறான்னு வைங்க, உங்களுக்கு என்ன? இல்லை, இப்போ நோட்டீஸ் எந்த இடத்துல ஒட்டணும்னு சொல்லி சட்டம் எதுவும் சொல்லு? டோரில் ஒட்டுவாங்க, வீட்டு. சார், இப்போது நான் என்ன கேட்குறேன், இப்போ உள்ள ஆள் இல்லை அப்படின்னா நோட்டீஸ் ஒட்டுவாங்களா, இல்லை குற்றம் சாட்டப்படக்கூடிய நபர் வீட்டில் அந்த நோட்டீஸ் ஒட்டுவாங்களா, அல்லது குற்றவாளின்னு கருதப்படக்கூடிய நபர்கள் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டுவாங்களா? என்ன அதே தான், அக்யூஸ்டு வீட்டில் ஒன்று ஒட்டுவாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்காரு, யார் பேருக்கு நீங்கள் சம்மன் அனுப்புகிறீங்களோ அந்த அவர் வீட்டில் ஒட்டுவாங்க. டோரில் கான்ஸ்பிக்குவஸ்
அதாவது எல்லோருக்கும் அந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு இடம்ங்கிறது டோரு அப்படிங்கிறதுக்காக எல்லா சம்மனையும் டோரில் ஒட்டுவாங்க. டோர் எப்போ ஒட்டுவாங்க தெரியுமா? நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொன்னால் தான் ஒட்டணும். நீங்கள் போய் நேராக போன உடனே போய் டோரில் ஒட்டிக்கிட்டு இருந்தா என்னத்தை சொல்கிறது? யூனிஃபார்ம் ஆள் போட்டு ஒன்று அந்த இதை பாருங்கள், ஒட்டுறது யாருன்னு பாருங்கள். இன்ஸ்பெக்டர் போய் ஒட்டுறாங்க. சரி, இப்போது சம்மனை வந்து அந்த வீட்டில் ஒட்டுறாங்க, சம்மனை கிழிக்கலாமா இல்லை அப்படியே தான் அங்கே இருக்கணுமா? அது ஒன்றும் சட்டம் கிடையாது. நீங்கள் சம்மனை ஒட்டிட்டீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்தியை தெரிவிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஒட்டிட்டு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். பெயிலிஃப் எப்படி பண்ணுவான்? ஒட்டிட்டு அங்கே உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருப்பானா? எவனும் பிக்கிறானா? அதை பண்ணுறான். நான் கோர்ட்டு பெயிலிஃப் எப்படி ஒட்டுறான்? ஒட்டிட்டு போய்கிட்டே இருப்பான். நீ கிழிச்சாலும் அவன் முன்னாடி கிழிச்சாலும் கண்டுக்க மாட்டான். என் டியூட்டிங்க ஒட்டிட்டங்க, அவன் கிழிக்கிறான் பார்க்குறான், அதை பற்றி நமக்கு கவலை இல்லைல்ல. நீ என்ன உட்காந்துக்கிட்டு காவல் இருப்பியா? சரி கிழிச்சிட்டானே ஏன் ஓடி வர? உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் அவங்க யார் கொடுத்தா? நீ போய் அவனோட போய் சண்டை விட. நான் சொல்கிறேங்க, நீங்கள் ஒற்ற எல்லா நோட்டீஸுமே கிழிச்சிடுவாங்கங்க வீட்டு உரிமையாளர். நீங்கள் இந்த பக்கம் வந்தோடனே கிழிச்சிடுவாங்க, செய்தியை பார்த்துட்டு கிழிச்சிடுவாங்க. 7 நோட்டீஸ் எல்லாம் வரும் கோர்ட்டில் இருந்து. ஒட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் வந்தோடனே கிழிச்சோம். அவன் முன்னாடியாக கிழிச்சான்? நீங்கள் இந்த பக்கம் வந்தோடனே தானே கிழிச்சான். எல்லா வீட்டுக்காரனும் கிழிப்பான். நான் எத்தனை நூற்றுக்கணக்கான கேஸில் பார்த்துருக்கேன். ஒட்டிட்டு பெயிலிஃப் ஒட்டிட்டு வருவான், அடுத்த நாள் போய் பார்ப்பான் டோரில் நோட்டீஸே இருக்காது, சம்மனே இருக்காது. அதெல்லாம் நீங்கள் ஒரு பெருசாக எடுத்துக்கிற வேண்டியது இல்லைங்கிறேன். இது மாதிரி வந்து சம்மனை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. தேவை கிழிச்சிட்டு போகிறான், நீ ஒட்டிட்டல்ல, உன் டியூட்டி முடிஞ்சது. உன் டியூட்டி என்ன? இன்ஃபார்ம் பண்ணணும் வீட்டுக்காரனுக்கு. கிழிக்கிறான்னா பார்த்துட்டான்னு தானே அர்த்தம். அவன் கிழிச்சா உனக்கு என்ன வந்தது? முடிஞ்சு போச்சு. கிழிக்கிறதுக்கு குற்றது ஒன்றும் இல்லையா? 204 இருக்குது ஐபிசி. 204 ஐபிசியில் எதை கிழிச்ச அஃபென்ஸு தெரியுமா? கோர்ட்டில் ஃபைல் பண்ணக்கூடிய ஆவணங்களை நீ கிழிச்சாதான் அது. கோர்ட்டில் ஃபைல் பண்ணக்கூடிய ஆதாரங்களை நீங்கள் வந்து அழிச்சிங்கன்னா தான் அஃபென்ஸு. சம்மனுங்கிறது நீ விசாரணைக்கு வான்னு சொல்லக்கூடிய ஒரு காகிதம், அதுதான். அதுவும் போலீஸ் சம்மனு, கோர்ட் சம்மன் இல்லை. கோர்ட் சம்மன்னா காகிதம்னு சொல்ல முடியாது, ஏன்னா கோர்ட் சீலோடு இருக்கும். நீ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்புறது விசாரணைக்கு. நான் அதை ஃபோன்லேயும் சொல்லலாம், ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயும் அனுப்பலாம். இது இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. அதுதான் நான் ஏற்கனவே ஒரு இதில் பேட்டியில் சொன்னது என்னென்னா, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு கமிஷனர் இருந்தார் ஸ்ரீபால்னு. அவருக்கு இதே மாதிரி ஒரு அரசியல் தலைவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், சம்மன்ஸ் போலீஸில். இது அரசியல் தலைவருக்கு கொடுக்கணும்னு கமிஷனர் நாலேஜுக்கு போச்சு. அப்போ அவர் கமிஷனர். அப்போ அவர் சொன்னது, எடுத்தோடனே போலீஸ் ஸ்டேஷனை நீ கூட சொல்லிட்டாரு, என்னை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அவர் டெப்புட்டி கமிஷனரை கூப்பிட்டாரு. அந்த பெரிய லீடர்லையா, அவர்கிட்ட போய் வம்பு வளர்க்காதீங்க, அந்த திமிரு பண்ணுவான், நம்மளை போனால் என்ன போடா வாடான்னு கூட பேசுவாங்க, சாமர்த்தியமாக பண்ணு. டெப்புட்டி டிசி நீ ஒரு ஃபோன் அடி அவருக்கு. அப்படி டிசி ஃபோன் அடிக்கிறார். சார் டெப்புட்டி கமிஷனர் பேசுகிறேன். அவ்வளோ மோசமான அதிகாரி, சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாப்புல. அவ்வளோ மோசமான அரசியல் தலைவர் நம்ம அவர்கிட்ட பேசுனா அவனுக்கே அந்த இது ஆகிடும், ஈகோ போகிறது. இல்லை சார் ஒரு சின்ன இது சார், கோர்ட்டுக்கு நாங்கள் ரிப்போர்ட் அனுப்பணும், ஒரு சம்மன் ஒன்று உங்களுக்கு கொடுக்கணும் என்கொயரிக்கு, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அந்த சம்மனை கொடுத்துருவோம். உடனே டவுன் ஆகிறான் அவன். சார் நாளைக்கே வாங்க சார், காலையில் 10 மணிக்கு வீட்டில் தான் இருப்பேன், நான் வாங்கிக்கிறேன் சார். கரெக்டாக டெப்டி கமிஷனர் போக மாட்டார். ஒரு கிரேட் 2 கான்ஸ்டபிள் இல்லை ஒரு கிரேட் 1 எஸ்ஐக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து விடுவார். அவன் நேரம் போனவொடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். இவன் தான் திறமையான காவல்துறை அதிகாரி. இதை சொன்னவர் ஸ்ரீபால், முன்னாள் கமிஷனர் எம்ஜிஆர் பீரியடில். அவர் எல்லா விஷயத்தையும் இப்படி தான் பண்ணுவார். பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் சால்வ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவார். இதனால தான் நான் காவல்துறை கோவிக்கிறேன். கடினமான வார்த்தை, நீ அன்ஃபிட் டு பி போலீஸ் ஆஃபீஸர்னு உயரதிகாரிகள் பல தடவை நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் இது பண்ணுறவங்கள சொல்லுவாங்க அவங்க. இப்போ நேற்று அந்த விவகாரத்தில் இப்போது அவர் அந்த கேட்டை திறந்து உள்ளே போகிறாரு, அவர் வந்து இவரை மிரட்டிட்டாரு அப்படின்னு தான் வந்து முதல்ல செய்திகள் வந்துச்சு. நீங்கள் அந்த விஷுவல்ஸை பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு முன்னாள் காவல் அதிகாரியாக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல போய் இன்ஸ்பெக்டர் போய் ஒட்டுறாரு, அதுவே தப்பு. நோட்டீஸ் எல்லாம் இன்ஸ்பெக்டர் ஒட்டக்கூடாது, கீழ் லெவலில் இருக்கிற காவலர். இவரே ஒட்டுறாரு, ஒட்டிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கிழிச்சிடுறாங்க. அதுக்கு சீமான் மனைவி என்ன சொல்கிறாங்க, நான் உள்ளே இருந்தால் என்கிட்ட கொடுத்துருக்கலாம், உள்ளே இல்லாமல் ஒட்டிட்டாங்க, என்ன அதில் இருக்குதுன்னு தெரியல, நான் தான் வாட்ச்மேன்ட்டே என்ன இருக்குதுன்னு தெரியல, அதை கிழிச்சிட்டு வாப்பா நான் படிக்கணும்னு. அவன் கிழிச்சிட்டு வந்து தான் படித்தேன் அப்படி தான், இல்லைன்னா நானே போய் தான் இது பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்க. அதை கிழிச்சிட்டு வந்து சரி கிழிச்சிட்டாங்க, உள்ளே வந்துட்டு எதுக்கு உள்ளே போய் அடிக்க போகிறீங்க? சம்மனை வந்து அவங்க கிழிச்சதை அடிப்பீங்களா? சம்மனை கிழிச்சதுக்கு அடிப்பீங்களா? சம்மனை கிழிச்சதுக்கு 204 தான் வழக்கு போட முடியும், அதுவும் தூக்கி ஒன்றும் இல்லாமல் போயிடும்.
இந்த சம்மனுக்கு வழக்கு கிடையாது. இல்லை அவர் வந்து இவரை வந்து தாக்க பார்த்தாரு. இல்லைங்க, சம்மனு கிழிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்துக்கிட்டு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போய் எவன்டா கழிச்சவான்னு போய் அடிக்கப்போம். இந்தியா பூரா ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியரி தான் தலை தூக்கி நிற்குது. முன்னாடி நீ சம்மனா கொடுப்ப என்கொயரி வர்றதா இருந்தால் இங்கேருந்து ஒரு யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரனை போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் என்னை திட்டிவிட்டான்னு கொடுப்பான். யூனிஃபார்ம் போலீஸ்காரனை வீட்டுக்கு அனுப்பி அந்த வீட்டுக்காரன்ட்ட யூனிஃபார்ம் போலீஸ்காரன் போகக்கூடாது வீட்டுக்கு, சுற்றி இருக்கிறவன் என்ன நினைப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துட்டான், ஐயா உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாருமா. எந்த ஐயா? இன்ஸ்பெக்டர் ஐயா. என்னங்க விஷயம்? அதெல்லாம் தெரியாது. வா, ஒரு சாதாரண பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இப்படி தானே நீங்கள் பண்ணுவீங்க? அவன் சரிங்க வரேன், ஜீப்பில் ஏறு. இப்படி அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருந்ததுங்க தமிழ்நாட்டில். எல்லாம் தப்பு இல்லையா? தன்மானம் உள்ளவன் எத்தனை பேர் இருப்பான்? சுப்ரீம் கோர்ட் அடித்தான், இன்னுமே வெர்பல் இதே வச்சுக்கக்கூடாது, நோட்டீஸாக கொடுத்து தாண்டா, சம்மனா கொடுத்து தாண்டா நீ என்கொயரிக்கு கூப்பிடணுன்னா, வீட்டுக்கே போகாதுன்னா. அப்படி எதுக்காக சொன்னான் சுப்ரீம் கோர்ட்டு? வீட்டுக்கு போனால் அவனுக்கு அவமானம், அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, வரலைன்னா நீ போய் இது பண்ணுன்னு. உடனே இங்கேருந்து ஓடிட்டு வந்து ஒட்டிட்டு ஓடுவியாடி? அப்போ என்ன அதிகாரிங்க நீங்கள்? ஒட்டிட்டு ஓடலாமா? உள்ளே போட்டு இவர் இருக்காரா? ஒரு சம்மன் கொடுக்கணும், கேட்டுட்டு இல்லை அப்படின்னா எப்போங்க வருவார்? அவர் ஃபோன் நம்பர் கொடுங்க. இதுதாங்க முறை. இல்லை இப்போ எதுக்கையா நீ போன? அது சீமான் வீடு தானே. அந்த ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் இல்லை. அவங்கள கண்டா கமிஷனரே இப்போ மரியாதையோடு பேசுவார். இப்போ சீமான் அங்கேருந்து பேசுனா கமிஷனர் என்ன சொல்லுங்கள் சாரும்பார். இல்லை இப்போது அவர் வந்து இந்த காவலாளியாக இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து இப்போது அந்த அமல்ராஜ் வந்து காவல் ஆணையராக இருக்கக்கூடிய அந்த பிரவீனை வந்து ஆய்வாளர் வந்து தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ அவருக்குமே வந்து காயங்கள்லாம் இருக்குது. வீடியோவை பாருங்கள். உள்ளே புகுந்தோடனே கதவை தள்ளிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் தான் உள்ளே போகிறாப்புல. உள்ளே போன உடனே அவனை போய் சட்டையை பிடிக்கிறாப்புல. அது சட்டையை பிடிச்சாலும் அவன் தும்மறான். நீ வந்துக்கிட்டு சட்டங்களை நீங்கள் மதிக்கணும். ஒருத்தரை நீ அரெஸ்ட் பண்ண போகிறதுனா சிஆர்பிசியை போய் படி, மினிமம் ஃபோர்ஸ் தான் நீ யூஸ் பண்ணணும். அவனை போயிட்டு மூஞ்சில் குத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, லத்திலன்னா மினிமம் ஃபோர்ஸை தான் நீ யூஸ் பண்ணணும். சட்டமாக தான் சொல்லுது. குற்றவாளிகளுக்கு அதை பார்க்க மாட்டான் கோர்ட்டு. ஒரு பிக் பாக்கெட் இருக்கான், மினிமம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணானா உதைச்சானா கோர்ட்டு கண்டுக்க மாட்டான். உதைச்சி தான் அவன் கிரிமினலியா, அவன் ரெட்டட் கிரிமினல், அவனை அப்படி அடிச்சா தான் வரும் அப்படின்னு கோர்ட்டு அமைதியாக இருப்பான். நீ ஒரு அரசியல் தலைவன், அவன் வீட்டில் இருக்கிறவன் அவனெல்லாம் வாட்ச்மேன்லாம் போய் அடிக்க போனோன்னா அது மினிமம் ஃபோர்ஸில் வராது. நீ வீட்டுக்கு போகணும். ஒழுங்கான வக்கீலுக்கு போட்டாங்கன்னா நீ வீட்டுக்கு போகணும். எப்போக்கு அவளை போய் காமிக்கிறான்? அவன் ஒரு முன்னாள் ராணுவ வீரராக இல்லையா? அவன் துப்பாக்கி வந்து அவர் லைசன்ஸாக வச்சுருக்கானா இல்லையா? நீ போய் அடிச்சனா அவன் சுடுவான். ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் இந்தியன் பீனல் கோடில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். உங்களை ஒருத்தான் தாக்க வந்தால் அதே தாக்குதலை நீங்கள் திருப்பி கொடுத்தால் அது குற்றமாகாது. இந்தியன் பீனல் கோடில் ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் போய் சட்டத்தை புஸ்தகத்தை படிங்க. அதிகாரங்கிறது எல்லாத்திலையும் பண்ண முடியாது. சமுதாயம் இது வந்து ஜனநாயக நாடு. இங்கே வந்து எல்லோருக்கும் சட்டம் கொடுக்க அதிகாரத்தை தான் நீ பயன்படுத்தணும். நீ ஒரு விஐபி வீட்டுக்குள்ளே போயிட்டு பெரிய ரவுடித்தனம் பண்ணனா அவன் பண்ணத்தானே செய்வான். நம்ம நியாயத்தை பேசணுங்க. நம்ம காவல்துறைனா அது காவல்துறை செய்கிற தப்புகளுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது. சீமான்கிற மனிதரை விட்டுருங்க. சீமான்கிறது யாருன்னு எனக்கு டிவியில் பார்த்தது, யூடியூப்பில் பார்த்ததை தவிர எனக்கு அவர் கண்ணால் கூட பார்த்ததில்லை. அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணியும் பேசலை. நியாயம்னு இருக்கல ஒரு பிரச்சனையில், மெரிட் ஆஃப் த கேஸுன்னு இருக்கல, அதில் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு விவிஐபி விட்டுலாம் போனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுங்க. பிரச்சனையை நீயே உருவாக்கக்கூடாது. நீ ஒரு காவல்துறை அதிகாரி, நீயே பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு காவல்துறைக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடாது. நியாயமாக பார்த்தா கமிஷனர் இந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு பீச்சில் ஒரு காவல் ஜோடி இருந்தது. ஒரு பாவம் கான்ஸ்டபிள் போய் என்ன கேட்டான், கல்யாணம் ஆயிடுச்சா, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டான். இது தப்பா? ஏன் அந்த பொண்ணு அப்படியே மொபைல் ஃபோனில் எடுத்து நெட்டில் போட்டு விட்டுருச்சு. அந்த போலீஸ்காரனை சஸ்பெண்ட் பண்ணையா இல்லையா? அவன் டியூட்டியை செஞ்சானா இல்லையா? அன்டைமில் பீச்சில் காதலர்கள் உட்காந்தா இல்லை கணவன் மனைவியை தனியாக உட்காந்தா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் சமூக விரோதிகளால் வந்து தாக்கப்படுவாங்க. அந்த சமூக அக்கறையோடு அந்த போலீஸ்காரன் கேட்குறான். சமூக அக்கறையோடு கேட்ட அந்த போலீஸ்காரனே நீ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்க. அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் வெறும் சம்மன் கொடுக்குறதுக்கு உள்ளே போயிட்டு அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை எப்போவே நீ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இல்லை, இப்போ யார் கிழிச்சாங்களோ அவர் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கு. அதேமாதிரி அந்த முன்னாள் இராணுவ மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கு. கிழிச்சவங்க மேலே வழக்கு போட்டிருக்கு. எஃப்ஐஆரை என்கிட்ட கொடுங்க, குவாஷ் பண்ணி காமிக்கணும். போட முடியாது. கிழிச்சுட்டா வழக்கு போட்டுருவீங்களா? எஃப்ஐஆர் என்கிட்ட கொடுங்க, குவாஷ் பண்ணி காமிக்கணும். ஆனால் அவர் மேலே வழக்கு போட்டுருக்குங்கிறீங்கல்ல, யார்? இவர் இராணுவ வீரர். ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ். நான் ஒரு இராணுவ வீரர், லைசன்ஸ் துப்பாக்கி வச்சுருக்கேன். என்னை தாக்க வந்தார் இன்ஸ்பெக்டர், துப்பாக்கி எடுத்து என் பாதுகாப்புக்கு காமிச்சேன். கன்விக்ஷன் கொடுக்க சொல்லுங்கள். நீ எஃப்ஐஆர் போடுவ, 1000 எழுதுவ,
கோர்ட்டில் போய் அது வந்து சுக்குநூறாக போயிருமே. காரணம் சட்டம் என்ன சொல்கிறதோ அதுதான் பண்ணும். நீங்கள் போடுற எஃப்ஐஆர் நான் எத்தனை பார்த்துருங்க. ஒரு வழக்கறிஞர் மேலே இப்போ ஒரு எஃப்ஐஆர் நான் காப்பி காமிக்கிறேன். பெண் போலீஸை மேலும் கீழும் பார்த்தாராம், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவர். பெண் போலீஸை மேலும் கீழும் பார்த்தார், இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா? இது போடுவேன் நீ 1000 எஃப்ஐஆர், இது கோர்ட்டில் நிற்குமா? அதில் வேடிக்கை, அவரை இதுக்கு விசாரணைக்கு கூப்பிடும்போது பெண் போலீஸே போகலை. அப்போ ஒரு பெண் போலீஸை கூட்டியாமா உன்னை மறைச்சான்னு சொல்லு, இப்படியெல்லாம் போடுவீங்க நீங்கள், விட்டுட்டு இருப்பாங்களா? அந்த வீட்டில் நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. நேற்று எல்லா ஊடகங்களையும் என்ன வந்துச்சுன்னா, சீமான் வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்லாம் வந்து செய்திகள் வந்துச்சு. அது விஜயலட்சுமிக்கும் அவருக்குமான அந்த தனிப்பட்ட விவகாரம். ஆனால் கைது நடவடிக்கை அப்படின்லாம் வந்து சில செய்திகள் வந்து 41A நோட்டீஸுங்க. அது 41A நோட்டீஸு கொடுத்தாலே உங்களை கைது பண்ணாமல் விசாரிக்கிறது கூப்பிட்றாங்க. அதுக்கு தான் 41A கொடுப்பாங்க. அது 41Aல கொடுத்தது. 41Aல கொடுத்தா கைது பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த எஃப்ஐஆர் வந்து அந்த அம்மா வந்து வாபஸ் வாங்கிடுச்சு புகார். இது அப்படியே கிடப்பில் போட்ட எஃப்ஐஆர். அதுக்கப்புறம் இவங்க வந்துக்கிட்டு குவாஷன் போட்டாங்க, ரத்து பண்ணணும்னு போட்டாங்க. தொடர்ந்து அந்த அம்மா வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி என்ன டிஃபேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால ரத்து பண்ணணும்னு கொடுத்தாங்க. இப்போ மேட்ச் இவர் ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது என்னாச்சு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா? இது மறுபடியும் விசாரிங்க, இதில் என்ன நடந்தது, எது உண்மை அப்படிங்கிற ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ இதை விசாரித்து ரிப்போர்ட்டை தானே நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ எப்படி கைது பண்ணுவீங்க? கைது பண்ண முடியுமா? கேஸையே எவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நீதிமன்றத்தை நான் ஒரு வழியில் குற்றம் சொல்கிறேன். எப்படின்னா, அந்த அம்மா வாபஸ் வாங்கிட்டு போயிடுச்சு, கற்பழிப்பு வழக்கு. இப்போ நீங்கள் விசாரித்து இந்த வழக்கை நடத்துங்கன்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் நீதிமன்றம் எப்படி நடத்த முடியும்? விக்டிம்னா டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்டு பேர். விக்டிம் பாதிக்கப்பட்டவர் கோர்ட்டில் வந்து நான் பாதிக்கப்பட்டேன், இந்த முறையில் பாதிக்கப்பட்டேன்னு சாட்சியம் சொல்லாத பட்சத்தில் ஒரு வழக்கில் எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? நீ இப்போ உயர் நீதிமன்றம் எனக்கு பதில் சொல்லுங்கள். நீ ஏன் விசாரிக்க சொன்னீங்க? அந்த மதம் இப்போ விட்டுட்டு போகுதில்லை. அந்த அம்மா நாளைக்கு கோர்ட்டுக்கு வரணும் உங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மாவுடைய சாட்சியம் இல்லைன்னா உங்களால் வந்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? சிஆர்பிசியை போய் படிங்கிற. எனக்கு கோபம் வருது. நீதித்துறைக்கு நான் சவால் விடுறேன். சிஆர்பிசியை போய் படிங்க. ஒருத்தருக்கு எப்போ தண்டனை கொடுப்பீங்க தெரியுமா? 2 விஷயம். பாதிக்கப்பட்டவர் அவர் கொடுத்த புகாரின் குற்றச்சாட்டை நிரூபிக்கணும். அதை போலீஸ் கேஸ்னால் போலீஸு வந்து அதுக்கான ஆதாரங்கள் எடுத்து நிரூபிக்க வைக்கணும். அவனே ஓடுறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யாரை வச்சுக்கிட்டு ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்லை, இப்போது அந்த அம்மாட்ட வந்து அந்த நடிகைகிட்ட வந்து பெங்களூர் போய் விசாரிச்சுலாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இது வந்து 2வது சமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போது அவர் வந்து சில கேள்விகளுக்கான பதிலெலாம் நான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன், ஏற்கனவே என்னென்னலாம் கேட்டாங்களோ அதெல்லாம் தான் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறேன். சாமிநாதனே சொல்லியிருக்காரு, நீதிபதிகள் தப்பாக தீர்ப்பு கொடுத்தா நீங்கள் விமர்சிக்கலாம் அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், நீங்கள் எடுக்கணும். டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்டு கோர்ட்டில் வந்து எவிடன்ஸ் கொடுத்து இதை நிரூபிக்க தயாராக இருக்காங்களா? நிரூபிக்க தயாராக இல்லை, அவங்க வரமாட்டேங்கிறாங்க, அவங்க இப்போ வந்து ஏற்கனவே வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா நீதிமன்றம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்கிறோம். நிரூபிக்க முடியாத சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறாங்க. பாலியல் வழக்கா? உடனே விசாரி, விட்டாதவனை பாலியல் குற்றத்தில் பல வகைகள் இருக்குது. கன்சென்ட் ரேப்பு, நான் கன்சென்ட் ரேப்பு, மைனர் ரேப்பு, கேங் ரேப்பு. இப்போ இந்த இது வந்து கன்சென்ட் ரேப்பில் வரும். கன்சென்ட் ரேப்புன்னா அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு, விஜயலட்சுமி ஒத்துக்கிட்டு போயிருக்கு அவரோட. ஆனால் அது ஏன் ரேப்பில் வருதுன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு உறுதி கொடுத்துட்டு நீங்கள் உறவு வச்சிங்கன்னா அது ரேப்பு, அதனால் வருது. இல்லை, அந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அதைத்தான் அது கோர்ட்டில் வந்து விஜயலட்சுமி நிரூபிக்கணும். கமிட்மெண்ட்டு எனக்கு அவர் கொடுத்தாருன்னு 4-5 சாட்சிகளை கொடுக்கணும். ஆமாம், இவங்க லவ் பண்ணாங்க, சீமான் வந்து இதை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், எனக்கு இது தெரியும்னு 4 சாட்சி வந்து சொன்னான்னா சீமான் வில் பி இன் ட்ரபிள். சீமான் பிரச்சனையில் மாட்டிக்குவார். அதைத்தான் நான் சொன்னேன் இதில். இல்லை, இப்போது இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 2008-2009 இந்த சம்பவமானது நடைபெற்றுச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ 2025 இருக்கோம். இது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் ஆச்சு, 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எப்படி சாட்சியம் வந்து எப்படி ஆதாரங்கள்? லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது இதில் குற்ற நடைமுறை சட்டத்தில். லிமிட்டேஷன் 3 வருடங்களுக்குள் ஒரு வழக்கு, நீங்கள் குற்றச்சாட்டை நீங்கள் கொடுக்கணும். சம்பவம் நடந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா கோர்ட்டே எடுத்துக்கக்கூடாது. அதுதான் லிமிட்டேஷன்.
இட் இஸ் பார்டு பை லிமிட்டேஷன்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லூப் ஹோல் இருக்குது. நான் கொடுத்தேன், அப்போவே கொடுத்துட்டேன், 15 வருஷமாக 16 வருஷமாக அது பெண்டிங்கில் வச்சாங்க, நான் வாபஸ் வாங்கிட்டாலும் எங்களுக்குள் பிரச்சனை நடந்துக்கிட்டதே இருந்தது. அதுக்கு பேர் கண்டினியூவஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷன்னு பேர். தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் சொல்கிற லிமிட்டேஷன், நீங்கள் சொல்கிற கால எல்லை அது வராது சட்டப்படி. அது அப்படி கொண்டு வந்துடலாம் நம்ம. இப்போ விஜயலட்சுமி வக்கீலாக இருந்தால் நான் என்ன கொண்டு போவேன்னா, இட்ஸ் அ கண்டினியூஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷன். அவங்க முதலே கொடுத்துட்டாங்க கம்ப்ளைண்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க மீடியாலையும் இதுலேயும் அவர் மேலே பல குற்றச்சாட்டுகளை கூறிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ லிமிட்டேஷனுங்கிறது இதில் வராது அப்படின்னு ஸோ அந்த லிமிட்டேஷனுங்கிற பாயிண்ட்டை இதில் எடுக்க முடியாது. அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் வரும் அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து. ஓகே, இப்போ சீமானுக்கான அந்த அடுத்த கட்ட இந்த வழக்கானது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இப்போ இவர் தான் ஸ்குவாஷ் பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்போ அந்த விசாரணைக்கும் ஆஜராகி என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ திரும்ப அவரை கூப்பிடுவாங்களா? ஏன்னா நேற்று என்ன சொல்றாரு, திரும்ப நான் விசாரணை கூப்பிட்டா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் எத்தனை முறை கூப்பிடுவாங்க? திரும்ப அந்த அம்மா கேட்டு எதுவும் கேள்வி கேட்பாங்களா? திரும்ப இவரை கூப்பிடுவாங்களா? இது அடுத்தபடியாக என்ன நடக்கும்? அதாவது சீமான் குவாஷ் போட்டதே தப்பு. எஃப்ஐஆர் அந்த அம்மா வாபஸ் வாங்கிட்டு போயிடுச்சு இல்லை. அதுக்கப்புறம் அந்த 10-15 வருஷமாக ஏதாச்சும் நடவடிக்கை இருந்ததா? எஃப்ஐஆரில் நடவடிக்கை இருந்ததா? அது மூடப்பட்ட எஃப்ஐஆர். இவர் அதை போய் ரத்து பண்ணணும்னு ஏன் போட்டார்? இல்லை, அரசியல் ரீதியாக அப்பப்போ தேர்தல் வர டைமில் இந்த மாதிரி அவங்க பிரச்சனையை கிளப்புறாங்க. இப்போ இந்த எஃப்ஐஆர் ரத்து பண்ணாலும் பிரச்சனையை கிளப்புனா என்ன பண்ணுவீங்க? எஃப்ஐஆர் ரத்துங்கிறது சட்டத்துப்படி தேவையில்லாத ஒரு இது. இவரே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கி விட்டார். அதான் எஃப்ஐஆர் மூடிட்டான்ல. விடு, எஃப்ஐஆர் இஸ் டெட். நீ ஏன் போய்கிட்டு இங்கே போட்டீங்க? சரி, போட்டிங்கல்ல, இவங்க உங்களை விசாரிக்க சொல்லிட்டாங்கல்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் இல்லை விசாரி அப்படின்ட்டா உங்கள் வழக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமா இல்லையா? ஏன் வழக்கை ஸ்ட்ராங்காக ஆக்குறீங்க? ஏன் ட்ரையலை ஃபேஸ் பண்ணுங்கள். அந்த லேடி கோர்ட்டுக்கு வரட்டும், உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுகள் சொல்லட்டும். நீங்கள் நிரபராதியாக இருந்தாலும் அப்போ விட்டுட்டு வெளியில் வாங்க. அதுதான். இடையில சீமான் சம்மந்தம் இல்லாமல்லாம் பேசுகிறாரு. அது தப்பு. 50,000 மாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் சொல்லலாமா? அப்போ உங்கள் மீது சுமத்தப்படும் குற்றத்தை நீங்களே ஒப்புக்கொள்றீங்களா இல்லையா? அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சீமான் இன்னொன்று சொல்கிறாரு, என்னென்னா கன்சென்ட்டு விரும்பினா போனேன். அப்போ உங்களுக்கு சட்டம் தெரியலன்னு தானே அர்த்தம். 376 அது இல்லை, விரும்பினாலாம் போக முடியாது. ஒரு உறுதிமொழியை கொடுத்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி விரும்பி நீங்கள் போனாலும் அது குற்றம். அப்போ உங்கள் வழக்கை பற்றி நீங்களே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் சீமானுக்கு எதிராக பதிவு செய்கிறேன். நான் முன்னாடி சொன்னதெல்லாம் சீமானுக்கு ஆதரவாக தெரியும். ஆனால் அதெல்லாம் சட்ட ரீதியான கருத்துக்கள், சீமானுக்கு ஆதரவானதில்லை. ஆனால் சீமானுக்கு எதிராக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் கேஸை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மேலே ரேப்பு போட முடியும் சட்டப்படி. 376 அதுதான் சொல்லுது. ஓல்டு 376 அதுதான் சொல்லுது. அதனால் நீங்கள் ஏதாச்சும் உறுதிமொழி கொடுத்து நீங்கள் உறவு வைத்தால் அது தவறு. அதான் அப்போ இன்னும் அவர் கவனமாக இருக்கணும். அவர் தன்னுடைய கேஸ் இன்னும் கவனம். ஆமாம், அவர் இதில் மாதம் 50,000 அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. அவர் ரொம்ப வாய்ஸ் மெசேஜ் பார்த்தேன், நீங்கள் பார்த்தாலும் கொடுத்துருவீங்க. உங்கள் மேலே ஒரு குற்றஞ்சாட்டி இருக்குது. அந்த பெண்ணுக்கு நீங்கள் இரக்கத்தை உருவாக்குனீங்கன்னா உங்களை குற்றவாளியாகவே எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களே. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பொது வெளியில் பதிவு பண்ணலாமா? உங்கள் வழக்கறிஞர்கள் சொல்ல மாட்டாங்களா? அப்படிலாம் பேசலாமா? நீங்கள் பேசக்கூடிய முறையே தப்புங்க. அது நீங்கள் போனேன் கலவுக்கியலை அப்படிலாம் ஒரு பெண்ணிட்ட நீங்கள் போனது இப்படிலாம் கொச்சப்படுத்தி பொது வெளியில் பேசாதீங்கிறத அவருக்கு அறிவுரையாக கூறுவார். வழக்காக பேசுங்க. கலவுக்கியெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஆமாம் வந்தால் போனேன் இதெல்லாம் தப்பு. 50,000 கேட்டால் கொடுத்தேன், அழுதா, வாய்ஸ் மெசேஜை நீங்கள் பார்த்தாலும் கொடுத்துருவீங்க. இதெல்லாம் தேவையில்லை. சட்டப்படி இதெல்லாம் சீரியஸாக பார்ப்பாங்க. நான் ஒரு நீதிபதி இப்போ கடுமையாக இப்போ இந்த வழக்கை எல்லாரும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இது ஏதாவது சீரியஸ்னஸ் எதுவும் இருக்கா? அது அந்த பெண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தால் அவருக்கு சீரியஸ் ஆகும். அந்த பெண்ணு கோர்ட்டுக்கு எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து சாட்சி சொல்வாங்களானால் இவருக்கு சீரியஸ் ஆகும். ஆனால் அந்த பெண்ணு கோர்ட்டுக்கே வராத பட்சத்தில், எஃப்ஐஆர் வாபஸ் வாங்கின பட்சத்தில், இந்த உயர் நீதிமன்றம் எஃப்ஐஆர் வாபஸ் வாங்கினா என்ன கொடுக்க முடியாது. கொடுத்தா அவங்களுக்கு சட்டம் தெரியலன்னு அர்த்தம். எப்படி சொல்வீங்க? பாதிக்கப்பட்டவர் சாட்சி சொல்லணும்ல, பாதிக்கப்பட்டவர் சாட்சியை நிரூபிக்கணும்ல. பாதிக்கப்பட்டவரே ஒரு ஆள் இல்லாமல் போலீஸே அந்த வழக்கை நடத்த முடியுமா? சட்டத்தில் இடம் இல்லை. போய் சட்டத்தை படிக்க சொல்லணும். ஓகே, இது இன்னும் எவ்வளோ நாள் எவ்வளோ ட்ரையல் கோர்ட்டுக்கு வர சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், சீமானுக்கு ஆதரவு நான் அதை ஒரு கேஸாக பார்க்குறேங்க. ட்ரையல் கோர்ட்டுக்கு வர சொல்லுங்கள். சுப்ரீம் கோர்ட்டில் போய் வேறு வைக்கலையா வாதாட வேண்டியது தானே. அது மாதிரி வா, ட்ரையல் கோர்ட்டுக்கு வா. விஜயலட்சுமி மட்டும் வராமல் இருக்கட்டும், விஜயலட்சுமி கோர்ட்டுக்கு வராமல் இருக்கட்டும்.
இந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போகுதான்னு வந்து பாரு. சட்டமாக தானே சொல்லுது. 2 வகையில் குற்றவாளி புகாரதாரர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த வழக்கிலையும் தண்டனை அக்யூஸ்டுக்கு எதிராக வாங்க முடியாதுங்க. அதை புரிஞ்சுக்கோங்க மக்கள். இது வந்து அரசியல் இல்லை, இது சட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு நேர்காணலாக நீங்கள் பாருங்கள். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். Taste the Daily.